ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை சார். இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட காணாம போன சாந்தி இவங்க தான். சொல்லுங்கம்மா. எனக்கு யாரும் விஷம் வைக்கல. நானாதான் சாகணும்னு முடிவு பண்ணி விஷத்தை குடிச்சேன். செத்து போறதுக்கு முன்ன கடைசியா நான் வளர்த்த குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் ஐயா நான் உங்க வீட்டுக்கு போனேன். என்னால இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏமா, டிஎன்ஏ டெஸ்ட் தப்புன்னு சொல்லி மனு கொடுத்துருக்கீங்களாமே? நான் எந்த மனுவும் கொடுக்கலங்க ஐயா. அப்படி மனு கொடுக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. நானும் என் புருஷனும் இப்படி ஒரு டெஸ்டுக்கு மனு கொடுக்காதப்போ வேற யாரும் இதுல தலையிடக்கூடாதுங்க ஐயா. ஆனா குழந்தை இவங்களோட தான தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நான் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் ஐயா. குழந்தை இவங்க கிட்டே இருக்கட்டும். சாந்தி, இவங்க எந்த தப்புமே பண்ணல. இவங்களுக்கு சாந்தியை கொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சாந்தியை கொன்னு அந்த பழியை இவங்க மேல போடணும்னு சில பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. தற்செயலா அந்த விஷயம் தெரிஞ்சு நான் தான் சாந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போய் காப்பாத்தினேன். நீங்க யாரு அத முதல்ல சொல்லுங்க. மனசாட்சி உள்ள மனுஷன் சார். அங்க என்ன நடந்துச்சுன்னா, என்ன கொலை பண்ண வராங்க. யாரோ என்ன கொலை பண்ண வராங்க. என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரோ கொலை பண்ண வராங்க. என்னங்க சொல்றீங்க? யாரு? உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? ஆளை பாத்தீங்களாங்க? என்ன யாரோ கழுத்து நெரிச்சாங்க. அப்பதான் எனக்கு நினைவு வந்துச்சு. முழிச்சு பார்த்தா யாருன்னு எனக்கு தெரியல. ரொம்பவும் கழுத்தை பிடிச்சு நெரிக்கவும் என் கையில கிடைச்சத வச்சு அடிச்சு அவன் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு புரியல. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இனிமேல் நீங்க இங்க இருக்காதீங்க, என் கூட வாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. எதுக்கு கொலை பண்ண பாக்குறாங்க? ஆமா, நீங்க யாரு? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயோ, பயப்படாதீங்க. என் பேர் வாசு. உங்களை அட்மிட் பண்ணாங்களே செல்லம்மா, அவங்களோட சொந்தம் தான். உண்மையாவ சொல்றீங்க? ஆமாங்க, நான் சொல்றத நம்புங்க. நீங்க விஷத்தை குடிச்சதை வச்சு செல்லம்மா தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு அவங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ளத்தள்ள பாக்குறாங்க. ஐயோ, நீங்க வந்தாதாங்க அவங்களை காப்பாத்த முடியும். அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க உயிரோட கிடைச்சதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. சாந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரு கடத்த முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா அந்த நேரத்துல சாந்தி என்னால காப்பாத்த முடிஞ்சதேன்னு அந்த கடவுளுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். ஐயா, நான் விஷத்தை குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்தது குழந்தைய பார்க்கணும்னு தோணுது மட்டும்தாங்க காரணம். வேற எதுவும் இல்லைங்க ஐயா. இந்த வழக்கில்
செல்லம்மா மீது சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் அடிப்படை ஆதாரம் இல்லாதவையாகவே இருக்கின்றன. கைதே செய்யப்படாதவர் தப்பித்து சென்றார் என்று சொல்லப்பட்டதும் விஷம் வைத்து சாந்தியை கொல்ல பார்த்தார் என்பதை சாந்தியே நேரில் வந்து மறுத்திருப்பதும் தான் கடத்தப்பட்டது என்பதையும் அவரே மறுத்திருப்பதால் செல்லம்மா குற்றமற்றவர் என்பது சாட்சிகள் மூலமாக நிரூபணமாகின்றன. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இவர் மீது சுமத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்து இனி ஒரு முறை இம்மாதிரியான ஜோடனை வழக்குகளை எடுத்து வரக்கூடாது என்று கண்டிப்புடன் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நான் உனக்கு நன்றி சொல்ல மாட்டேன் சாந்தி. நீ செஞ்சிருக்கிற பெரிய உதவிக்கு இது ஒரு சின்ன வார்த்தை. இல்லம்மா, நான் நியாயமா என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சேன். எனக்காக நீங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தலையெழுத்து சொல்லுங்க. தலையெழுத்து தான் சாந்தி, வேற என்ன சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிற புருஷனை பொழைக்க வைக்கிறதுக்காக குழந்தைய வித்துதான் நீ சொல்ற. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு என் குழந்தை செத்தே போச்சுன்னு என் புருஷன் சொன்னாரு. மனுஷனுங்க தான் எத்தனை விதம் இருக்காங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நான் வேணும்னு செய்யல. என் புருஷன் சாக கிடந்தாரு. ஒரே ஒரு தடவை குழந்தைய கொண்டு வந்து காட்டிடு சாந்தின்னு என் கைய பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாரு. எனக்கு வேற வழி தெரியலம்மா, அதனாலதான். அதை விட உன்னை பார்த்தா பொய் சொல்றவளா ஏமாத்தி புடுங்குறவளா எனக்கு தெரியல. இப்ப கேக்குற, நிஜமாவே இது உன் குழந்தையா? இவ என் குழந்தை இல்லையா? அதான் கோர்ட்டே சொல்லிடுச்சேம்மா, இது உங்க குழந்தைதான். விடுங்க, விட்டுருங்க. இந்த விஷயத்துல நான் ஒன்னதான் கோட்டான்னு நினைக்கிறேன். ஏன் அதை விட ஒரு படி மேலேயே நினைப்பேன். எனக்கு இப்ப பதட்டம் இல்ல சாந்தி, பயம் இல்ல, கவலை இல்ல. நீ சொல்ல போற ஒரே வார்த்தை எனக்கு போதும். தைரியமா சொல்லு. இல்லம்மா, இனிமே இந்த கேள்விக்கு உயிர் இல்ல. குழந்தை உங்களோட தான். அப்படி நினைக்கிறதாம்மா நல்லது. சாகறதுக்கு முன்னாடி வளர்த்த பாசத்துல பார்த்துட்டு போலான்னு நினைச்சது ஒண்ணுதான். நான் செஞ்ச தப்பு. கண்ணம்மா உங்ககிட்ட இருக்கிறது தான் அவ எதிர்காலத்துக்கு நல்லது. திரும்பவும் டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா. கண்ணம்மா உங்க குழந்தை. உங்களை தவிர யாருக்கும் அது மேல உரிமை இல்லை. கொடுக்காதீங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை புரிஞ்சுக்கவே முடியல சாந்தி. புரிஞ்சுக்கிறதுக்கு என்னமா இருக்கு? புருஷனுக்கு என்னால நிம்மதியை கொடுக்க முடியல. நான் பெத்த குழந்தையை இழந்துட்டு அர்த்தம் இல்லாம அழுதுகிட்டு இருக்கிறவ. உன்னை மறக்க மாட்டேன் சாந்தி. உன் குழந்தை வேறையா இருக்கலாம்,
ஆனா உன்னோட பாசம் என்னோடதை விட பெருசு. கண்ணம்மா வளர்ந்து பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட என்ன சொல்ல போறேன் தெரியுமா? எனக்கு 2 பொண்ணு, ஆனா உனக்கு மட்டும் 2 அம்மான்னு சொல்லுவேன். வாசு, கேஸ் தான் முடிஞ்சிருச்சுல. லாயர் கிட்ட பேசி சாந்தி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரும். என்ன செலவாகுதோ அதை நம்ம பாத்துக்கலாம். சரிங்க. गायत्री, 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 गायत्री. ரத்னா குட்டி, ஏங்கா, ஒரு வழியா உங்க பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. கோர்ட்ல கேஸ் முடிஞ்சது, குழந்தையும் செல்லம்மா கைக்கு போயிடுச்சு. செல்லம்மாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வந்துட்டாங்க. இப்ப திருப்தி தானே? இது போதும் ஸ்னேகா. இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நிம்மதியா இருப்பேன். இதுதான் நடக்கும் நான் சொன்னப்பெல்லாம் நீங்க கேட்கல. இப்ப பாருங்க, கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஒருத்திக்குள்ள 2 மனசு ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்தது ஸ்னேகா. செல்லம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ரத்னா என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2ம் எப்படி நடக்கும்னு தெரியாம தான் நானும் கஷ்டப்பட்டு உன்னையும் படுத்திட்டு இருந்தேன். அக்கா, நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்களா? இந்த சாந்திங்கிறவ நமக்காகவே வந்து பிறந்திருக்கிற மாதிரி இருக்கு இல்ல? குழந்தைய அவளே தூக்கி செல்லம்மா கிட்ட கொடுத்துட்டு, இது உங்க குழந்தைதான், நான் உரிமை கேட்டது தப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கானா பாருங்களேன். அவ நல்லா இருக்கட்டும், நம்ம கஷ்டம் தீர்ந்தது பாரு, அதுவே பெரிய விஷயம். ஜோசியர் சொன்ன மாதிரி இனிமே ஆயுசு முழுக்க ரத்னா என் கூட தான் இருக்க போறா. சரிக்கா, இந்த விஷயத்தை இத்தோட மறந்துருங்க. ஆமாக்கா, இன்னொரு தடவை ரத்னாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு புலம்புனீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் எதுக்கு இனிமே புலம்ப போறேன்? இல்ல, இது சப்போஸ் நாளைக்கே செல்லம்மாவுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அப்போ நீங்க திரும்பவும் ஆரம்பிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான். இனிமே நான் அதை ஆரம்பிக்க மாட்டேன். இந்த குழந்தையை தேடி அவளோட தாய் வரப்போறான். இந்த உலகத்துல எந்த மூளைக்கு நீங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவளை பெத்தவ தேடி வருவா. அண்ணி, அங்க பாருங்க, ஓடிட்டாரு. ஓடிட்டாரா? எதுக்கு? பின்ன எந்த மூஞ்ச வச்சுட்டு இனிமே எதிர் வீட்டுல குடியிருப்பாரு? கோர்ட்ல நடந்ததெல்லாம் அவரும் பார்த்துட்டு தானே இருந்தாரு. எப்படியாவது அண்ணி இந்த கேஸ்ல வசமா சிக்கி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்ப குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. மூளை கெட்ட மனுஷனுக்கெல்லாம் கோர்ட்டு தானே போதி மரம்.
இனிமே நம்ம பருப்பு வேகாதுன்னு தெரிஞ்சதும் அவளையும் கூட்டிட்டு சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் உண்மையை சொல்றேங்க, அவர் இப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்து சேர்ந்தா பாருங்க அவருக்கு நொர்த்தி. அதுதான் நீ என்னால தாங்கிக்க முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில அவளை பார்த்ததும் எனக்கு அப்படியே சுறுசுறுன்னு கோவம் வந்துச்சு. மனசு கேட்காம நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டுட்டு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப கூட சொரணை இருக்கா பாருங்க அவளுக்கு. உன்னை யார் இந்த வேலையில செய்ய சொன்னா? யார் சொல்லணும்? எரியுதண்ணி. இவளெல்லாம் நல்லவன்னு வேற சொல்லி நீங்க தலை மேல தூக்கி வச்சு சீராட்டிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்ககிட்ட நல்லா நடிச்சு உங்க தலையில மிளகா அரைச்சிருக்கா. இனிமேலாவது மனுஷங்களை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பார்த்தா அமுதா சொல்றது கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. அவ உண்மையிலேயே நல்லவளா இருந்திருந்தா அமுதா போய் கேட்டதுக்கு அப்புறமா அவ கோர்ட்டுக்கு வராம இருந்திருப்பாளா? 1000 தான் இருந்தாலும் கட்டின புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் வராம இருந்திருக்கா. தப்பு வாசு. காயத்ரி அப்படி நினைச்சிருப்பானே இப்போ எனக்கு தோணல. அண்ணி, வாய் கூசாம ஸ்டேஷனுக்கு வந்து போய் சொன்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. தானா பழுத்த பழத்துக்கும் தடியால அடிச்சு பழுக்க வச்சதுக்கும் பார்த்த உடனே வித்தியாசம் தெரியும் அமுதா. அவ போய் தான் சொன்னா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ மனசார பேசல. யாரையோ திருப்தி படுத்துறதுக்காக தான் அவ குரலை மட்டும்தான் இரவலா கொடுத்திருக்கா. வேண்டாம், அவளை பத்தி ஒன்னும் சொல்லாத.